நம்ம ஈஸ்வரியவை தலையை விரிச்சு போட்டுருக்கா, பேய் மாதிரி தான் இருக்கு. இப்போ பேய்கள் நிறைய இருக்கு. எப்படி இது பேய்கள் நிறைய இருக்கு சொல்றேன்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்த பிற்பாடு ஃப்ரீ ஏர்னு ஒன்று சொல்லிட்டாங்க. அதனால கோவிலுக்கு வந்தாலே இப்படிதான் போட்டுன்னு வராங்க. அதை பார்த்தாலே அதுவே ஒரு பெரிய பேய் தான். சில பேர் கோவிலுக்கு வருவாங்க, அவன் வரும்போது நல்லா ஆச்சாரமா நல்லா பட்டுப்புட குட்டுப்புட எல்லாம் கட்டின்னு தான் வருவாங்க. அது என்ன தெரியல, கோவில்ல ஒரு பக்கம் இதை வச்சுன்னா ஒரு பக்கம் இப்படி வந்துட்டு சாமியை சௌரியமா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது என்ன ஆகுது, முடி பறந்து போய் அம்பாள் மேல விழுறது. எதுக்கு அந்த ஃப்ரீ? அது ஃபாரின்காரன் வந்தா சரி சொல்லுனியா கடைப்பிடி வேண்டாங்களே. அதை ஒரு கிளிப்பை போட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டு கேட்டுக்கிட்ட போயிட்டு அந்த ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிற மாதிரி அந்த கிளிப்பை எடுத்து விட்டுக்கலாம் இல்லையோ. அது இல்லாம அதுவே ஒரு பேய் தான். பேய் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்ன வந்தேன். ஃப்ரீ கார் விட்டுருக்கிறவாள் நான் சொல்லலை. பேய் எப்படி இருக்கும் நான் பார்த்தது கிடையாதுன்னா, பேய் இப்படிதான் இருக்கும். தலையை பிரிச்சு போட்டுட்டு நெத்தியில ஒரு பொட்டு இல்லாம, நீங்க இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யறவா எல்லாருமே பாருங்க, நெத்தியில பொட்டு இருக்காது. ஏரை தூக்கி முன்னாடி விட்டுருவா, பின்னாடி அப்படியே முதுகு தெரியும். அது கேட்டால் ஃப்ரீ ஏர் அப்படிங்கிற, அது ஃப்ரீ ஏரோ ஃப்ரீ இல்லாத ஏரோ காசு குத்தி யாரோ தெரியலது. அதனால பேய் எப்படி அவன் மாதிரி தான் இருக்கும். தலையில பொட்டு இல்லாம தலையை இப்படி பிரிச்சு போட்டு விட்டுட்டு அப்படியே திரிஞ்சுட்டு இருக்கும்.